அலிசா வந்து ஒரு லாங் டிரைவ் போலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஸ்டாலின் வந்து போலாமே. மைனாலே வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டி இருக்கிற ஏரியா. நாங்க ஸ்டே பண்ற ஹோட்டல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். நம்மளோட என்ட்ரி எக்ஸிட் எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. ஓ, இங்கேயும் ஒரு பெட் வச்சிருக்காங்க. அப்புறம் முன்னாடின்னு பார்த்தா ஃப்ளஷ்ஷா காணா எங்கதோ இந்த இடம் தாங்க, இந்த இடத்த தாங்க பண்ணி வச்சிருக்கோம். ஆனா எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் வேகணுமோன்னு தோணுது. எல்லாருக்குமே வணக்கம். எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம். ஐயோ, என் பின்னாடி இருக்கிற இந்த இயற்கை அழகை பார்த்தாலே தெரியும். நாங்க ஒரு ட்ரிப்புக்கு வந்திருக்கோம். அலிசா வந்து ஒரு லாங் டிரைவ் போலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஸ்டாலின் வந்து போலாமே அப்படின்னு சொல்ல நாங்க கிளம்பி இப்போ வந்து ஒரு ட்ரிப்புக்கு ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கோங்க. இந்த இடமே செம்ம சூப்பரா இருக்கு. நாங்க இருக்க ஏரியால இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 hours டிராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இங்க இருந்து தான் எங்களோட இந்த ட்ரிப் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இது வந்து எப்படின்னா அந்த திபெத்தியன் ஏரியா கொஞ்சம் டச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து வந்திருக்கோம். ஸோ இந்த பக்கமே வந்து அருவி, இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு மலைகள் சூழ்ந்து அப்படியே இடமே பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக வந்து இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் சிட்டிக்குள்ளே இருந்துட்டு இந்த மாதிரி வெளியில் அவுட்டர் ஏரியா பார்க்குறக்கே வந்து செம்ம பியூட்டிஃபுல்லாக வந்து இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் லக்கேஜ்லாம் வந்து காரில் டம்ப் பண்ணி அப்படியே வந்து வந்தோம். வர வழியில் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அது எல்லாத்தையும் நான் போடுறேன். அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்படியே வாங்க. செங்டூர்லேருந்து நாங்கள் இப்படி தாங்க கிளம்பினோம். காரோட நிலமையை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நாங்கள் எவ்வளோ பொருளை அள்ளி தூக்கி வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு. திங்கிறதுக்கு டென்ட்டு, ட்ரெஸ்ஸு, ரொசுக்குன்னு சொல்லிட்டு உள்ள அவ்வளோத்தையும் வச்சுருந்தோம். அலிசா ஹலோ சொல்கிறாங்க பாருங்க. அவங்க மூஞ்சிலையும் என் மூஞ்சிலையும் அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. அலிசாவோட ஹஸ்பண்ட் தான் இவங்க. ஸோ காரில் வந்து எல்லாத்தையும் நாங்கள் இந்த பக்கம் லோட் பண்ணிக்கிட்டு இருக்க பசங்க இந்த பக்கம் 2 பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஹலோ சொல்லுன்னு சொல்லி அலிசா பையன்ட்ட சொன்னால் மூஞ்சி திருப்பிக்கிட்டாப்புல. ஸோ பசங்களும் செம்ம ஜாலியாக இருக்காங்க. நாங்கள் இந்த பக்கம் வீடியோ எடுக்க, அலிசா அந்த பக்கம் வீடியோ எடுக்க, சப்ப கூத்தாக தான் இருந்ததுன்னு பார்த்துக்கோங்களேன். சரி, ட்ராவலில் வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிராஃபிக்காக தாங்க இருந்தது. சரி நம்ம தூங்குவோம் அப்படின்னு சொல்லி தூங்குனா அலிசா எந்திரி இந்த வியூவை பாரு அப்படின்னாங்க. டக்குன்னு எந்திரிச்சு பார்த்தா அப்படியே மலைகள், அந்த வியூவை பார்க்குறக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருந்ததுங்க. அப்படியே பச்சை பசேர்னு செம்ம சூப்பராக இருந்தது. இனிமேல் இந்த ஏரியா ஃபுல்லாகவே நாங்கள் ட்ராவல் பண்ணது ஃபுல்லாகவே வந்து மலைகள் தாங்க. இதில் வந்து டனல்ஸ் எல்லாமே வந்து நிறைய டனல்ஸ் வந்து இருந்தது. மலைகளுக்குள்ளே குடஞ்சி போட்டிருந்தாங்க. அதில் வந்து ஒரு டனல் சொல்லி ஆகணும். இந்த டனல் தான் கிட்டத்தட்ட வந்து 14 கிலோமீட்டர் கிட்ட இந்த டனல் வந்து இதுங்க. இந்த டிராவல் வந்து சைனீஸ் பாட்டு போட்டால் எங்களுக்கு என்னமோ தூக்கத்துக்கு மேலே தூக்கமாக வந்துச்சு. இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் பாட்டை இறக்க ஆரம்பிச்சிட்டோம். அலிசாவும் அலிசாவோட ஹஸ்பண்டும் இதுக்கு முன்னாடி வந்து இந்தியன் சாங்ஸ்லாம் வந்து கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் வந்து தமிழ் சாங்ஸ் இதுக்கு முன்னாடி கேட்டதில்லை போல். ஸோ நம்ம போட்டு விட்டோன்னே அவங்களுக்குமே வந்து அந்த பீட்டெல்லாம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அலிசாவோட ஹஸ்பண்ட் தான் நம்ம போகும்போது ட்ரைவ் பண்ணிட்டு போனார். நம்மளை இவ்வளோ தூரம் பத்திரமா சேஃபாக கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த மனுஷனுக்கு ஒரு பில்டப் சாங் கொடுக்கலனா என்ன, மாசா ஒன்று கொடுக்கணும். அதுவும் இந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு சாங் வருதுன்னு சொல்லி ஸ்டாலின் போட்டு விட்டாப்ல. அது என்னன்றதை பாருங்கள். அலிசா அந்த சாங்க்கான சிச்சுவேஷன் வந்து நான் சொன்னோடனே அவங்க கிட்ட வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அதை கேட்டோடனே அவருக்கே சிரிப்பு வந்துருச்சு. ஸோ இவங்க தான் அலிசா. என்னோட வீடியோஸ் முன்னாடியே பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அலிசா நம்மளோட 2-3 வீடியோவில் வந்திருப்பாங்க. நம்மளோட சேனல்லே ஃபேமஸான வீடியோ வந்து சைனீஸ் மேரேஜ் வீடியோ. அது இவங்களோட அங்கிள் வீட்டில் நடந்த மேரேஜ் தான் நம்ம போயிருந்தோம். ஸோ அலிசாவோட ஹஸ்பண்ட், அவங்களோட குட்டி பையன், அப்புறம் நம்ம ஃபேமிலி எல்லாரும் தான் சேர்ந்து வந்திருக்கோம். ஸோ அலிசா, say hello. Hello everyone. So you arranged the trip. Yeah. So what we can expect from this trip? What kind of travel? அலிசா நம்ம சொன்னாங்க, வேலை பார்த்து டயர்டா இருக்கு, எங்கேயாவது கிளம்பி போகணும், என் கூட வரியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. வரேன் அப்படின்னு. இப்போ ஆக்சுவலாக அந்த ட்ரிப்புக்கு வந்து ஒரு ஓவரால் பிளான் போட்டிருக்கோம். பட் அந்த பிளான் படி தான் போவோமான்னு கேட்டால் கிடையாது. அலிசா வந்து என்னமோ சொன்னாங்க, சும்மா போவோம், அப்படியே ஏதாவது பார்க்குறோமா, நல்லா இருக்கா, அங்கே அப்படியே இருந்துக்கிறோம், என் கூட வரியா அப்படின்னு கேட்டாங்க. அப்படிதான் இந்த ட்ரிப்புக்கு வந்திருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரிப்பில் வந்து நிறைய நேச்சர் சம்பந்தமான இடங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பாருங்க தண்ணி. இதுல ஒரு ட்ரூத் என்னன்னா, அலிசாவுக்கும் நீச்சல் தெரியாது, எனக்கும் நீச்சல் தெரியாது. அலிசா, you don't know swimming? I don't know how to swim. Yeah, Alisa, but I want to learn. You want to learn. Your husband know how to swim? Yeah. Yeah. Okay. Yeah. Enjoy.
ஸோ அப்படியே ஹோட்டல் வந்து பக்கத்தில் தான் புக் பண்ணியிருக்கோம். அப்படியே வந்து ஹோட்டலுக்கு போக வேண்டியதான். ஸோ இந்த டைம் நாங்கள் ஸ்டே பண்ணுற ஹோட்டல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு ரூம் டூர் காட்டுறேன். இதுவரை நம்ம சேனலில் ஹோட்டல் ரூம் டூர்லாம் காட்டுறது கிடையாது. எல்லாமே நார்மலாக தான் இருக்கும் நாங்கள் தங்குறது. பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அலிசா புக் பண்ணும்போதே சொன்னாங்க. ஸோ அது எல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த இடத்துக்கு பேர் என்ன? ஸோ இந்த இடத்தோட பேர் உங்களுக்கு சொல்லலைல்ல, நான் அலிசாட்ட கேட்குறேன். வாட் இஸ் திஸ் நேம்? Yeah, this place is Bipongo. Bipongo. பங்கோ. Bipongo. ஓகே, இதான் அந்த இடத்தோட பேரு. ஸோ அப்படியே ஹோட்டலுக்கு போகலாம். ஸோ we are going to hotel. Yeah. Okay, let's go. The triangle one. This triangle one. Yeah, This one. நம்ம ஸ்டே பண்ற ஹோட்டலே இதாங்க. அந்த கூம்பு என்ன சொல்றது, கூம்பு மாரியா இல்ல பார்த்தாலே தெரியுதுல இந்த இடத்துல ஒரு பிரவுன் கலர். அங்கதான் நம்ம ஸ்டே பண்ண போறோமா சார்? இந்த மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்டே பண்ணதே இல்லை ஸ்டாலின். இங்க ரிவர் தண்ணி ஓடிட்டே இருக்கு. இப்படியே ஸ்டே பண்றோம். ஆக்சுவலா டென்ட்ல எல்லாம் ஸ்டே பண்ற மாதிரிலாம் இருக்கு. வர வீடியோஸ்ல நீங்க அப்படியே பாப்பீங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்டே பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டைம் நாங்களே சொல்லப்போனா நாங்களே கல்யாணம் பண்ணி இதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு லாங் டிரைவ் வந்திருக்கோம் இல்லைங்க? ஆமா, பிளான் பண்ணோம். ஆக்சுவலா போவே முடியாம போச்சு. ஸ்டாலினுக்கு பயங்கரமான ஒர்க், அலிசாவும் ஒர்க் பயங்கர டைட்டு. ஸோ எல்லாரும் லீவ் போட்டுட்டு இந்த வாட்டி வந்து செம்மையா வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே உள்ள ஹோட்டலும் போயிட்டு ரூம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ நம்ம வந்து இடம் வந்து திபெத்தியன் பார்டர் ஏரியால வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல உங்களுக்கு. ஸோ இங்க ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்கு. கீழே வந்து தண்ணி போயிட்டு இருக்கு இந்த பிரிட்ஜில். இந்த பிரிட்ஜ் சைடில் ஃபுல்லாகவே நிறைய கலரான துணிகளில் வந்து நிறையா எழுதி வச்சிருக்கிறாங்க. நிறைய குதிரையோட இருக்குது. இது என்னன்னு அலிசாட்ட கேட்டேன். அலிசாக்கே தெரில அப்படின்னாங்க. ஆனால் இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ். இது என்ன லாங்குவேஜ்னா வந்து திபெத்தியன் லாங்குவேஜில் வந்து எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஃபுல்லாக இந்த பிரிட்ஜ் ஃபுல்லாகவே வந்து இருக்குது. திபெத்தியன் லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து ஏதாவது அந்த நல்ல வார்த்தைகள் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். என்னன்றது அலிசாக்கும் தெரில அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ஏரியா பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப வித்தியாசமாக தெரியுது எனக்கு இல்லைங்க? செங்டுல வந்து நிறைய திபெத்தியன்ஸ்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லி முன்னாடியே நான் வீடியோ சொல்லியிருக்கேன்னு தெரியல. பட் செங்டுக்கு வந்து திபெத்தியன்ஸ் நிறைய பேர் வருவாங்க. இந்தியன்ஸை பார்த்தா துண்டா கண்டுபிடிச்சிருவாங்க. நல்லா நம்மகிட்ட வந்து பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க தான் அப்படியே வந்து ஒரு கொஞ்ச நேரம் டிராவலில் வந்துடுறாங்க போல செங்டுக்குள்ள. சரி, யாரையாவது நம்ம பார்த்தோன்னா பார்க்கலாம். அப்படியே வாங்க ஹோட்டலுக்கு போகலாம். பொடி நடையா போவோமா? இதான் நம்ம தங்க போகிற ஹோட்டல். இன்னைக்கு நைட்டு நம்ம ஸ்டே பண்ணுற ஹோட்டல். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டென்ட்டு கண்ணாடி மாதிரி கிளாஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. வெளியில் ஒரு குட்டி காரிடோர் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. இந்த பக்கமும் டென்ட் இருக்குது. நான் அந்த பக்கம் இதில் தான் ஸ்டே பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு சைடு உங்களுக்கு டென்ட் காட்டினேன். அதுவும் இருக்குது. ஆனால் நம்ம எதில் ஸ்டே பண்ண போகிறோம்னு தெரில. வாங்க அப்படியே வந்து உள்ளே போகலாம். ஃபுல்லாக மரத்தாலே பண்ணியிருக்காங்க இல்லைங்க? பாஸ்போர்ட், we need it. இந்த ஹோட்டலோட நேம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் பீக் ஹோட்டல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதான் அலிசாவும் வந்து இங்கே என்ட்ரன்ஸில் எழுதி இந்த போது சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, பட் நம்ம ஆல்ரெடி வந்து ஃப்ரெண்ட்ஸு, அந்த மாதிரி தான் அதோட மீன். இந்த ஹோட்டலுக்கு அப்படி தான் நேம் வச்சுருக்காங்க அப்படின்னாங்க. அலிசா பையன் செம்ம சேட்டாங்க. குட்டுன்னு ஓடிட்டே இருக்கிறா. கண்ட்ரோல் போட்டதே பெரிய விஷயமா தான் இருக்குது. இப்போ நம்ம போய் பாஸ்போர்ட் வந்து எடுக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் சைனாக்கு ட்ராவல் பண்ண போகிறீங்க இல்லை வந்து சைனாலே வந்து இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐடி கார்டுன்றது பாஸ்போர்ட் தான். பாஸ்போர்ட் வச்சு தான் எல்லா இடத்துக்குமே நீங்கள் போகணும். சைனீஸ் வந்து சைனீஸ் ஐடி கார்டு வந்து காட்டிடுவாங்க. இப்போ நம்ம ஹோட்டலில் ஸ்டே பண்ண போகிறோம்ல, அதுக்குமே நம்மளோட பாஸ்போர்ட்டை வந்து கொடுக்கணும். அவங்க நம்மளோட பாஸ்போர்ட் நம்பர் எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. நம்மளோட என்ட்ரி எக்ஸிட் எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. அதே மாதிரி வந்து சைனீஸ்க்கு அப்படி இல்லை. நம்ம ஃபாரினர்ஸை பொறுத்தவரை நீங்கள் எந்த ஹோட்டலில் நீங்கள் ஸ்டே பண்ணாலும் அந்த ஹோட்டல்காரங்க வந்து இந்த மாதிரி இந்த பாஸ்போர்ட் நம்பரில் இருக்கிறவங்க எங்களோட ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அங்கே இருக்க அந்த ஹோட்டல் சரகத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால வந்து நம்ம சைனாவில் எந்த ஒரு குட்டி சிட்டிக்கு போய் நம்ம எங்கே தங்கியிருந்தாலும் என்ன பண்ணியிருந்தாலும் வந்து அது ரெக்கார்ட் ஆகிட்டே வந்து இருக்கும். சரி, அப்படியே உள்ள ஹோட்டலில் போய் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பட் ஹோட்டல்லே வந்து இந்த இந்து பூ ஒன்று இருக்குது. நம்ம ஊரில் செண்டி பூன்னு சொல்லுவோம். அது மாதிரி ஒன்று இருக்குது. பார்க்குறக்கே நல்லா இருக்குது. ஒருவேளை இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து நம்மளோட கல்ச்சர் நிறைய மிக்ஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ஏதாவது வித்தியாசமாக இருந்தால் வந்து பார்ப்போம். அலிசாவோட ஹஸ்பண்ட் வந்து ட்ரோன் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. இங்கே தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாப்புல. ரொம்ப நேரமாக 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி இப்போ தான் ட்ரோனை வந்து மேலே விட்டுருக்குறாங்க.
உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஒரு குட்டி புறா மாதிரி ஒன்று அப்படியே இந்த பக்கமாக பறந்து வருது பாருங்க. நான் அப்படியே அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதாவது ட்ரோன். ஐயோ, இந்த பக்கம் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ட்ரோனில் வந்து ஷார்ட்ஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால கொஞ்சம் பயத்தோடு தான் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. நம்ம ட்ரோன் ஷார்ட்ஸ் ஏதாவது பியூட்டிஃபுல்லான ஷார்ட்ஸ் வந்து எடுத்தாங்க அப்படின்னா வந்து நான் வாங்கி உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். பயங்கரமாக இருக்குது. சரி, செம்மையாக வருமா? நல்லா அந்த பக்கம்லாம் சுற்றி எடுத்துருக்காப்புல. வாட்டர் ஸ்டார்ட் ஆகுதுல அந்த இது மட்டும் அங்க இருந்து இந்த பக்கத்தில் வந்துருச்சு ட்ரோன். சரி, ஓகே. மீன்வேல் இந்த பக்கம் கொஞ்சம் நேரம் அவங்க பார்த்துட்டு இருக்க டைமில் ஹைட் அண்ட் சீக் விளாண்டுட்டு இருக்கோம் பசங்களோட. நான் தான் இப்போ கண்டுபிடிக்கணும். அவங்கள 2 பேரும் ஒழிஞ்சிட்டு இருக்கானுங்க. சரி, அப்படியே போய் கண்டுபிடிப்போம். சரி, அப்படியே உள்ள ஹோட்டலுக்குள்ளே போகலாமா? இந்த இடத்தை பாருங்க, பயங்கரமாக இருக்குல்ல? மரத்தால் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் மரம். 2 குட்டி கவுச் ரிசப்ஷனில். அப்படியே இந்த பக்கம் ஒரு டீ டேபிள் மாதிரி. ஸோ டீ குடிச்சிக்கலாம் போல். இந்த டேபிள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல? இங்கே டீ டேபிள்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ டீ டேபிள் இங்கே இருக்குது. அந்த பக்கம் வந்து இங்கேயே உள்ளே ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ இந்த ஹோட்டலோட ரெஸ்டாரண்ட் எனக்கு தெரிஞ்சு ஹாட் பாட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுக்கான குண்டா மாதிரி தான் இருக்குது. யா, ஹாட் பாட் ரெஸ்டாரண்ட் இங்கே உள்ளே ஒன்று இருக்குது. இங்கே சாப்பிட்றதுனால நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த இடம் சூப்பராக இருக்குது. அப்படியே ரிசப்ஷன்லேருந்து வெளியில் போனோன்னா இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ரூம்ஸ். இங்கே இருக்க ரூம்ஸ்லாம் இதெல்லாம் தான். இதில் தான் இதுலேயே ஒன்றில் ஸ்டே பண்ண போகிறோம் நம்ம. சரி, பார்க்கலாம். ஸோ எங்களோட பாஸ்போர்ட் இதெல்லாம் கொடுத்து வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்குறாங்க மக்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணது அதனாத்தையும் வந்து ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்ஸில் எல்லாம் போனீங்க அப்படின்னா வந்து சர்டிஃபிகேட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. சைனாவில் இருக்க எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் ஹோட்டல்ஸ்லேயும் இந்த மாதிரி நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்ஸ் அவார்ட்ஸ் ஏதாவது வாங்கியிருந்தாங்கன்னா எல்லாமே வந்து இருக்கும். செங்டு. Yes. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் வந்து நம்மளோட என்ட்ரி எக்ஸிட் எல்லாமே செக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளை என்ன கேட்குறாங்கன்னா, லாஸ்ட் டைம் நீங்கள் எப்போ ஊருக்கு போயிட்டு சைனாக்கு வந்தீங்க அப்படின்ற லாஸ்ட் என்ட்ரி டேட்டு, அதே மாதிரி எந்த இடத்துலேருந்து ஏறி எந்த இடத்துல வந்து இறங்குனீங்க, ஃப்ளைட் எங்கே எடுத்து எங்கே இறங்குனீங்க. இப்போ நம்ம சென்னையில் எடுத்தோம், சென்னையிலேருந்து இப்போ நாங்கள் செங்கடூரில் வந்து இறங்கணும் அப்படின்றதையும் வந்து கொடுத்தோம். டேட்டும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டோம். அந்தளவுக்கு பக்காவான ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். செக்யூரிட்டி பர்பஸ்க்காக சில ஹோட்டலில் வந்து நம்மளோட பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு பிரிண்ட் எடுத்துப்பாங்க, ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்கிடுவாங்க. இவர் என்ன கேட்கல, எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நேரம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரா? ஓகே, ஃபோட்டோ எடுத்துக்கிட்டார். ஆமாம், அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எப்போ வந்தோம், லாஸ்ட் என்ட்ரி நம்மளோடது எப்போ, எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துக்கு நம்ம ஃப்ளைட்டில் வந்து லேண்ட் ஆனோம், அது எல்லாத்தையும் வந்து கேட்பாங்க. இதில் தான் சில ஹோட்டல்ஸில் வந்து சைனாவை பொறுத்தவரை எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் வந்து ஃபாரினர்ஸ் வந்து ஸ்டே பண்ணிட முடியாது. அது ஒரு பெரிய இஷ்யூவாகவே இருக்குது. இங்கே வந்து நம்ம ரீசெண்டாக கொஞ்சம் மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். பிரச்சனை என்னன்னா அவங்களால அந்த லாங்குவேஜ் இஷ்யூனால நான் வந்து இது பண்ண முடியாது சொல்லிட்டு அவங்க வந்து நிறைய ஹோட்டல்ல வந்து இல்லைன்றாங்க. ஆமாம், அதனால. ஆனால் நீங்கள் வரீங்கன்னா Trip.comலாம் வந்து ஒர்க் ஆகும். Trip.comல இருக்கிற எந்தெந்த ஹோட்டல் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே வந்து ஃபாரினர்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் அப்டேட் பண்ணி வச்சுருப்பாங்க. போமா, நமக்கான ரூம் கொடுத்தாச்சு. நமக்கு அந்த அப்ளிகேஷன் வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நியூலி அப்டேட். ஆமாம் 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 ஆமாம். அந்த Trip.comமே ஒரு வாட்டி அப்டேட் பண்ணி வச்சுக்கிட்டா தான் வந்து இதாகும். நமக்கு ரூமுக்கு தான் போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ரூம் இங்கே, இன்னொரு ரூம் இங்கேன்னு நினைக்கிறேன், தெரில. இங்கே பாருங்களேன், உடன்லேயே பண்ணியிருந்தாலுமே அதில் அந்த இந்த ஹோட்டல்ஸ்லாம் வைப்போம்ல, அந்த கார்டு வச்சு அந்த இதுவுமே பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ நமக்கு கொடுத்த ரூம் வந்து இந்த பக்கம் இருக்குது போல். யூ செக் இஸ் தட் எம்டி ஆர் நாட். We should not go inside. It's empty? Okay. இந்த பக்கம் நம்ம கொடுத்துட்டாங்களா, அதனால் இந்த ஹண்ட் மாதிரி இருக்கிற இந்த ரூம் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஒன்று ஓப்பன் ஆகியிருக்கு. ஸோ பார்க்கலாமா? ஸோ இந்த ஹட் வந்து பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு டேபிள், 4 சேர் போட்டு வெளியில் வந்து உட்காந்துட்டு பேசிட்டு அப்படி ஜாலியாக இருக்கலாம். யார் பெரிய மனுஷங்களா, சில்லற புள்ளனி அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா வந்து லைட்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க. பயங்கரமாக அந்த குட்டி குட்டி குண்டு பல்ப்ஸ்லாம் வந்து வச்சுருக்குறாங்க. இந்த ஹட் வந்து பார்க்குறக்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது நமக்கு. இங்கே கார்டெல்லாம் வைக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஆக்சுவலாக நான் 2-3 இது ஆமாம்மா, அது வச்சா தான் ஒர்க் ஆகும். ஸ்டாலின் வந்து எங்க ரூம் கார்டை வந்து இதுல சொருவி வச்சாங்க. வச்ச உடனே லைட் வந்துருச்சு. working. Oh my god. டடா, நமக்கு
கூலர் வந்து இங்கே வந்து இருக்குது. அப்படியே எல்லா ஹோட்டல்லையும் கொடுப்பாங்கல்ல 2 வாட்டர் பாட்டில். சைனாவை பொறுத்தவரை 2 வாட்டர் பாட்டில், இந்த கெட்டு 2 கிளாஸ் இதெல்லாமே வந்து கொடுப்பாங்க. ஸோ இங்கே சார்ஜ் போடுறதுக்கு இது இருக்குது. இங்கே ரிமோட்டு இதெல்லாமே இருக்குது. பெட்டு இப்படி தான் வந்து இருக்குது பெட்டு. இந்த பக்கம் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா வந்து டிவி இருக்குது. இந்த பக்கம் அந்த கார்டு, நம்ம ஹோட்டல்ஸ்லாம் போனால் கார்டு வைப்போம்ல, அப்போ தானே உள்ளுக்குள்ளே லைட் எரியும், அந்த இது வந்து இங்கே இருக்குது. உள்ளே வைஃபைக்கானதும் இருக்குது. இப்படியே மேலே வந்து 4 லைட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஃபோக்கஸ் லைட் மாதிரி வச்சுருக்காங்க. ஹேங்கர் ஏரியா இங்கே ஒன்று இருக்குது. இந்த பக்கம் வந்து ஒரு குட்டி டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சார்ஜ் போட்டுக்கலாம், இல்லை நம்மளோட திங்ஸ் வந்து தூங்கும் போது வந்து வச்சுக்கலாம். அப்படி இந்த பக்கம் லைட்டு. இங்கே வந்து வாஷ்ரூம் ஏரியா. ஐயோ, டாய்லெட்டை பாருங்க, சப்ப வித்தியாசமாக இருக்குது. இதுதான் டாய்லெட். இது வந்து குளிக்கிற ஏரியா. இந்த இடம் வந்து ஃபுல்லாக குளிக்கிற ஏரியா. ரிமோட் கண்ட்ரோல்லாம் இருக்குப்பா உள்ளே குளிக்கிறதுல. ஒரு மிரர் கூட, ஷவர் ஒன்று இருக்குது. இந்த பக்கம் வந்து இந்த சோப்பு இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கானது இப்படி வச்சு இப்படி உள்ள இப்படி இருக்குது. இந்த பக்கம் அப்படியே வந்து படிக்கட்டு ஏறணும் அப்படின்னா வந்து மேலேயும் போய் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் போல். இல்லை மேலே என்ன இருக்குன்னு தெரியல, முடிஞ்சால் நான் ஏறி போய் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பக்கம் ஒரு டாய்லெட். இந்த பக்கம் வந்து இந்த ஹோட்டலில் கொடுக்குற டவல்ஸ் இதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே ஒரு மிரர். மிரருக்கு கீழே வந்து வாஷ் பேஷன் இருக்குது. இங்கே வந்து நம்ம ஹோட்டல்ஸில் கொடுக்குற சோப்பு, அதுக்கப்புறம் அந்த ப்ரஷ்ஷு, அந்த ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் வந்து வாஷிங் லிக்விட், அது எல்லாத்தையுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. மாடியில் ஏறுவோமா? வாங்க அப்படியே ஏறுவோம். சற்று பயமாக தான் இருக்குது. அப்படியே ஏறுவோம், பார்ப்போம் என்ன இருக்குன்னு. ஓ, இங்கேயும் ஒரு பெட் வச்சுருக்காங்க. அதாவது வந்து ஒரு பெரிய ஃபேமிலியாக வந்தீங்கன்னா கீழே ஒருத்தவங்க ஸ்டே பண்ணிக்கலாம், மேலே ஒருத்தவங்க ஸ்டே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மேலே அந்த பக்கம் ஒரு விண்டோ ஒன்று இருக்குது. இங்கே ஒரு மேலே ஒரு லைட் ஒன்று இருக்குது. இப்படி தான் இருக்குது மேலே மாடி. இங்கே ஒருத்தவங்க ஸ்டே பண்ணிக்கலாம், இங்கே ஒரு ஃபேமிலி ஸ்டே பண்ணிக்கலாம். இந்த பக்கமும் ஒரு ஏரியா சும்மா இருக்குது. ஏன்னா லக்கேஜ் கேச்சு ஏதாவது வைக்கிறாந்தா வச்சுக்கலாம் போல. ஆனால் தாங்குமான்னு தான் தெரியல. அப்படியே இறங்கிடுவோமா? ஐயோப்பா. ஏங்க மேலே ஒன்று இருக்குங்க. இங்கே படி ஏறி போகிற மாதிரி. இந்த டாய்லெட் செட்டப் சூப்பராக இருக்குங்க. நான் உள்ளே பார்த்தேன். உள்ளுக்குள்ளேயே வந்து இதெல்லாம் இருக்குது, ரிமோட் கண்ட்ரோல்லாம் இருக்குது. டாய்லெட்லேயே வந்து டைமிங்லாம் செட் பண்ணிட்டு அப்படியே குளிக்கிற மாதிரி இருக்குது. ஏங்க அப்படியே கழுவி விட்டுருமா? சரி, நம்மளோட ரூமில் அதுல கொஞ்சம் இந்த செட்டப் வந்து அதுல வேற மாதிரி இருக்கு. எங்க ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். நானே என்ன போய் பார்க்கல. எங்க இந்த பக்கம் ஓப்பனா இருக்குல்ல, வேணும்னா வந்து டாய்லெட் இருந்துகிட்டே வந்து காத்து வாக்கல காத்து வாங்கிக்கிட்டே வந்து டாய்லெட் இருக்கலாம் போலயே. பரவாயில்ல, ஓப்பன்ல இருக்குது. வெட் ஃப்ளோர் மட்டும் காஷியஸா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி போடுறானுங்க. ஸோ எங்களோட ரூம் இதுதான். மேலே மாடிக்கு போகலாங்க, மாடி இருக்குங்க. நம்ம இப்போ சாப்பிட போயிட்டு வந்து மாடியில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் உள்ளே உட்காந்துருந்தா டிரான்ஸ்பரண்டாக தெரியும் போலயே. இதான் கர்டைன் கொடுத்துருக்காங்களா? ஓகே, சரி. இதான் எங்களோட ரூம். பாஸ்வேர்டு சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு? ஓகே, பாஸ்வேர்டு வந்து சொல்லியிருக்காங்க போல் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஸ்டாலின் கிட்ட. பாஸ்வேர்டை போட்டு சூப்பர். ஆமாம், அங்கே நம்ம பார்த்த அந்த ஹட்டு இருக்குல்ல, அதில் வந்து பாஸ்வேர்டு போடுற மாதிரி இல்லை. இதில் தான் வெல்கம் டு அவர் ரூம். ஒரு நாள் ரூம், ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரு நாள் ரூம். ஏன் கார்டு என்கிட்ட தாங்க இருக்கு. கார்டு போடுற இடம். இதுலேயே வந்து லைட்டுக்கெல்லாம் இருக்குல்ல. செட்டப் எல்லாமே இருக்குது. வெல்கம் வெல்கம். வந்துட்டோம் ரூமுக்கு வந்துட்டோம். ப்ரொஜெக்டர் இருக்கா? ஓ, இந்த ரூமில் ப்ரொஜெக்டர் இருக்காங்க எங்களுக்கு. ஓகே, ஒன்று பார்க்கலாம் வாங்க. எக்ஸைட்மெண்ட்டில் எல்லாத்தையும் காட்டிகிட்டு இருக்காம அக்கா ஏதோ சொல்லிகிட்டு இருக்கு. இங்கே நம்மளோட கிளாத் ஸ்டாண்ட் இங்கே இருக்குது. அதே மாதிரி அந்த கூலர் அது இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு குட்டி கவுச் ஒன்று வச்சுருக்காங்க, சோஃபா மாதிரி. இங்கே எங்களுக்கு 3 வாட்டர் பாட்டில் இங்கே. அதே மாதிரி கெட்டில். இது எல்லாமே மேண்டேட்ரிங்க. சைனாவோட ஹோட்டல்ஸ் நீங்கள் எங்கே போனாலுமே சிகரெட்ஸ் நிறைய பேர் இங்கே பிடிப்பாங்க அப்படின்றனால அந்த ஒரு ஆஸ்ட்ரேயோட கப்ஸு, கெட்டில் இதெல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க. ஒரு டேபிள், இந்த பக்கம் ஒரு ட்ராயரோட உள்ள அந்த ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது உள்ளுக்குள்ளே. அதே மாதிரி சார்ஜ் போட்டுக்கிறதுக்கானது. ஆமாம்மா, அந்த கூலர் மாதிரி உள்ளது. ஆமாம், இதுதான் இப்போ நம்ம பேசுனது. இது என்ன பேசுச்சுன்னு தெரியல. இதுதான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த எங்கள் வீட்டில் கூட டிஎன் வாட்சிங் லிங்க் இருக்குது. நான் கூட ஓகே ஓகே. நீ சூஷி ஈஸியா டிஎன் வாட்சிங் லிங்க்? நோ, இட்ஸ் நாட் டிஎன் வாட்சிங் லிங்க். டிஎன் வாட்சிங் லிங்க் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிச்சு.
இது மாதிரி எங்களுக்கு இங்கே ஒரு பெட் ஒன்று எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கமும் ஒரு டெஸ்க் ஒன்று இருக்குது. இங்கே ப்ரொஜெக்டர் இருக்குது. ப்ரொஜெக்டருக்கான ஸ்க்ரீன் வந்து இங்கே இருக்குது. டடா, ஐயோ இப்படி பார்த்தா ஒழுங்கா தெரியலையே. ப்ரொஜெக்டர் இருக்குது. அப்படியே நம்ம ரிமோட் பண்ணோன்னா உள்ளே போயிடும்லங்க ப்ரொஜெக்டர், மேலே அப்படியே ஏறிடும். இந்த கர்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு மிரர் இருக்குது. இங்கே தான் வாஷிங் ஏரியா ஃபுல்லாகவே. எனக்கு தெரிஞ்சு அதுக்குள்ளே வந்து ட்ரையர் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது ஸ்லிப்பர்ஸ் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் போல தான் ப்ரஷ்ஷு அந்த இது அதோட ட்ரெஸ்க்கு அதெல்லாம். இது வந்து அங்கேயே இருந்தது. இந்த டாய்லெட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி கிளாஸ் டோர் வச்சு கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ் நிறையா இருக்குது. டாய்லெட் என்னங்க ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க டிஷ்யூ பேப்பரை மேலாப்லேயே வச்சிருக்கிறாங்க. பட்டன்ஸ்லாம் இருக்குன்றீங்களா? நம்ம பட்டன்ஸை வச்சு என்ன பண்ண போகிறோம்? ஆமாம், அவ்வளோதான். இங்கே ஒரு விண்டோ ஒன்று இருக்குங்க. அப்புறம் இங்கே ஒரு ஷவர், அவ்வளோதான். எங்க சரி ஸ்டாலின் தடவுறோம் கிடது. கடைசியில் பார்த்தா இந்த பக்கம் வந்து பட்டன்ஸ் வச்சிருக்கிறாங்க. ஓ, கீழே இருக்கா? நான் இந்த பட்டன் தான் கண்டுபிடிச்சேன். இந்த பக்கம் வாங்கலேன். இங்கே வந்து ஒரு பட்டன் இருக்கா? இந்த பக்கம் வாங்க. இப்படிக்கா? இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம் பட்டன்ஸ் இருக்கா? இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா தண்ணி வருதுங்க. உள்ளே வருது. இந்த சைட்லேருந்து அடிச்சு வருதா? அப்புறம் இந்த சைடில் ஒரு பட்டன், இன்னொரு சைடில் ஒரு பட்டன் இருக்கா? அதை அமுக்குனா வந்து லைட்டு. கக்கூஸ்ல ஏதோ ஆல்ரெடி லைட் இருக்கு. இங்கே ஒரு லைட்டு. இதுலேயே வந்து ப்ளஸ் சிம்பிள் மைனஸ் சிம்பிள் இருக்கு. ஏற்றிக்கலாம் இறக்கிக்கலாம். சரி போங்க அந்த பக்கம். இது வந்து கொடுமை தெரியுமா? பாத்ரூம் வந்துட்டு சைடில் போய் பட்டனை தடவி எங்கடா ப்ளஸ் இருக்குன்னு சொல்லி பார்க்கறது கொடுமை. கீழே இப்படி வச்சு அடிக்கிறதுக்கு என்னதான் இருந்தாலும் எந்திரிச்சு இப்படி மேலே அமுக்கிறதோ இல்லை சைடில் அமுக்கிற மாதிரியா வருமா? வராது. இதாங்க எங்களோட ரூம். அப்படியே வந்து சாப்பிட போகிறோம். என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம். இந்த ஹோட்டலில் சாப்பிட்லாமான்னு சொல்லிட்டு ஒரு யோசனை. அலிசா வந்து என்ன தெரியுமா சொல்கிறாங்க? இந்து我听懂一点点。我们在中国5年。我在中国5年啊。对。在中国好吗？在成都工作。啊？什么？ஓகே. இல்லை இந்தியா நல்லா இருக்கா சைனா நல்லா இருக்கான்னு கேட்டா ரெண்டுமே நல்லா இருக்குன்னு சொன்னோடனே அவங்களுக்கு சிரிப்பு தாங்க முடியல. ஓகே. What you prefer, inside or outside? It's okay. Maybe outside. I think it's good. Okay, outside. இந்த பாருங்க இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி நம்ம கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம we can sit here. ஓகேவா? என்ன ஃபுட்டுன்னு தெரில. என்ன ஃபுட்டுன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஆயில் பெயிண்டிங். ஒரு ஆர்டிஸ்ட் ஆயில் பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்காப்புல. ஐயோ செம்ம சூப்பராக பண்ணுறாங்கங்க ஆயில் பெயிண்டிங். ஏதோ ஒரு இடத்த பண்ணுறாங்க. எந்த இடம்? இந்த இடம் தான் பண்ணுறாங்களா இல்லை அவராகவே இமேஜின் பண்ணி பண்ணுறாப்லையான்னு தெரியல. ஆனால் இந்த ஏரியாவில் இருக்கிற இடம் மாதிரி தான் தெரியுது. நம்ம வரும்போது அப்படி தானே இருந்தது இந்த ஏரியாவில் ரெட் கலரில். ஓ செம்ம க்யூட்டாக இருக்குது. ஆல்ரெடி இங்கே பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. இந்த இடம் தாங்க. இந்த இடத்த தாங்க பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப நம்ம கீழே கூட அந்த ரிவர் மாதிரி போச்சு இல்ல, அந்த இடத்த பண்ணி வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்குல்ல ஆயில் பெயிண்டிங். அழகா தத்ரூபமா பண்றாங்க. வந்தாச்சு இந்த ரெஸ்டாரண்ட்லேயே வந்து உட்காந்தாச்சு. டிஷ்ஷஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஆஸ் யூஷுவல். இப்போ லீவ்ஸ் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கணும் அப்படின்னா லீவ்ஸு, அப்புறம் ஷ்ரிம்ப்ஸு, பொட்டேட்டோ, சிக்கன் இதெல்லாம் போட்டு ஒரு ட்ரை டிஷ் ஒன்று, ரைஸு, அதுக்கப்புறம் ஒரு ஹாட் பாட் மாதிரி இன்னொன்று சொல்லியிருக்காங்க. அது லேட்டராக வரும். அது கூடவே வந்து சைனீஸ் வந்து எந்த ரெஸ்டாரண்ட் போனாலும் வந்து இந்த காரத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் குடிப்பாங்க. இது வந்து இந்த வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு பால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படியே அந்த பக்கம் திரும்பினீங்கன்னா மலை கரெக்டா? மலைக்கு அப்படியே கீழே, ஆமா அப்படியே கீழே ஒரு அருமையான ரெஸ்டாரண்ட். அதுல அப்படியே சில்லு காத்து. ஆக்சுவலா இப்ப நாங்க வந்திருக்க இந்த சிட்டி வந்து டெம்பரேச்சர் வந்து லோவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப 20 இருக்கு எங்களுக்கு. ஆக்சுவலா நாங்க வந்து செங்டூர்ல 35, 36 அப்படியே எரிஞ்சு செத்துக்கிட்டு இருந்தோம். இங்க வந்து இப்போ அங்க பாருங்க, லவ்வ பாருங்க. கோல்டா இருக்கும், ஜாக்கெட் வேணுமான்னு கேட்டதுக்கு வந்து வேணாம்னு சொல்லிட்டாப்ல ஃபர்ஸ்ட். ஆனா இப்போ ரொம்ப கோல்டா இருக்கு ஃபீல் பண்ணோடனே ஹஸ்பண்ட் திருப்பி போய் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காங்க. Good husband la? Yeah, kandipa. Yeah, I say like your husband is good. Oh, my husband is good. Okay.
அவ்வளோதான். ஸோ இந்த டெம்பரேச்சர் அப்படி டவுன் ஆயிடுச்சுங்க. ஆனால் பயங்கரமாக அது இருக்குது. இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே நாங்கள் சாப்பிட்டுட்டு ஏதாவது பண்ணேன் அப்படின்னா காட்டுறேன். இது வந்து ஒரு டிஷ்ஷுங்க, இங்கே ஃபேமஸ் போல் மவுண்ட் நியூ கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே நெருப்பு போட்டு வச்சுருக்காங்க. உள்ளுக்குள்ளே கனல் எரிஞ்சிட்டு இருக்கு, மீட் எல்லாம் வெந்துட்டு இருக்கு. ஒன்ஸ் வந்து அந்த தண்ணி எல்லாம் வெளியில் ஊற்ற ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமாக இதுவும் இருந்துச்சு. வெளியில் நம்ம சாப்பிட்றது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. வெளியில் தான் இருப்போம், மலைக்கு கீழே அப்பெல்லாம் டயலாக் கூட்டேன். குளிர் தாங்க முடியல, உள்ளே ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஸோ அதை ஓப்பன் பண்ணும்போது நான் காட்டேன். உள்ளுக்குள்ளே வந்து வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு இருக்குன்னாங்க. ஓ ரெடி ஆயிடுச்சு போல். ஸோ ஓப்பன் பண்ணுறாங்க பாருங்க. வா செம்ம சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இது வந்து ஸ்பைஸ் இல்லாமல் இருக்குது. ஸ்பைஸ் வேணால் அந்த பக்கத்தில் இங்கே ரெஸ்டாரண்ட்டில் அந்த சைடில் வச்சுருக்கேன், வேணும்னா நீங்கள் போய் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தலைவர் வந்து எப்படா ஓப்பன் ஆகும் சாப்பிடுவோன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா செம்ம கோல்டான். ஓகே அவ்வளோதான். இந்த டிஷ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, நம்ம சாப்பிட்டதே இல்லை, எப்படி இருக்குன்னு தெரியல. ட்ரை பண்ணி பார்க்கவா? இருங்க ஒரு பீஸ் எடுக்கிறேன். போய் தண்ணி ஊற்றுது. மேலே இருக்கிறது ஃபுல்லாக பீஃபு, உள்ள ஃபுல்லாக வெஜிடபிள் லீவ்ஸ்லாம் இருக்குங்க பாருங்க. ஓகே, ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் வேகணுமோன்னு தோணுது. ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. இல்லை இந்த மீட்டே இப்படி தான் இருக்குமானு எனக்கு தெரியல, கொஞ்சம் ஹார்டாக இருக்கு. நண்பர்கள் சாப்பிட்டுட்டு சொல்லட்டும், அதுக்கப்புறம் நல்லா இருக்குன்னு சொன்னா நம்ம கை வைப்போம். எனக்கு தெரிஞ்சு அலிசா போய் இது ஸ்பைஸ் எடுக்க போயிருக்காப்லன்னு நினைக்கிறேன். நானும் போகிறேன் ஸ்பைஸ் எடுக்கிறதுக்கு. இந்த நைட் வியூவே வந்து செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல அப்படியே பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. இப்போது நான் சொல்கிறேன், என்னோடய வீடியோஸில் நிறைய நான் சொல்லியிருக்கேன். நான் சைனீஸ் சீரீஸ்லாம் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி இடங்களில் வந்து சீரீஸ்லாம் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த இடம் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த குட்டி வாண்டுங்க ரெண்டும் வந்து ஃபோன் பார்த்துட்டு விளாண்டுட்ருக்குறாங்க. ஸோ நாங்கள் பெரியவங்க எல்லாரும் அப்படியே மேலே இங்கே பாருங்கள் மாடி ஏறி போய் பார்க்கலாம். ஸோ அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பார்க்குறதுக்கு எப்படி தெரியுது? டக்குன்னு பார்த்தோன்னே நாங்கள் என்ன நினச்சோம், என்னடா அது ஹலோ என்னடா அது மேகம் வந்து பக்கத்தில் நிற்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்க்கும்போது தோணுச்சு. அப்புறம் தான் ஆஹா இது மழையில் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. மாடிக்கு போகலாம். இப்படி பாருங்களேன், டக்குன்னு இப்படி பார்த்தீங்கன்னா மேகம் என்னடா முன்னாடி வந்து நிற்கிதுன்ற மாதிரி தான் தோணும். நல்லா தெரியுறீங்கோ. சரி நம்ம மாடிக்கு போகலாம். கீழே ஃபுல்லாக அந்த ஜல்லிக்கல்ல சொல்லுவோம்ல, அந்த ஜல்லிக்கல்ல போட்டிருக்கேன். ஜல்லிக்கல்லே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, கலர் கலராக இருக்குது. மாடிக்கு போவோமா? கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் போகணும் போல. கொஞ்சம் தம்மு தம்முலாம் கூச்சோம்னா உள்ளே இறங்கிடுவோம் போலயே. ஐயோ நான் கொஞ்சம் அமைதியாக இருக்கேன், இந்த சத்தத்தை கேளுங்க. தண்ணி ஓடுது. நம்ம அந்த பிரிட்ஜு கிட்ட இருந்து தான் வந்து இன்ட்ரோ எடுத்திருப்போம். ஸோ இந்த இடம் தான். ஆக்சுவலாக இந்த வீடியோக்கு முன்னாடி நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிருப்போம், துஜியாங்யாங் அப்படிலாம் போயிருப்போம். அந்த இடத்துக்கு அங்கேயுமே தண்ணி செம்ம நிறைய இருந்ததுல்ல. ஆமா, அதே மாதிரிதான் இங்கேயும் இருக்குல்ல. வாட்டர் ரிசோர்ஸ் வந்து பயங்கரமா வச்சிருக்காங்க. எங்க இருந்து தான் அவ்வளவு ப்ரொடியூஸ் ஆகுது, எவ்வளவு ஸ்டோர் பண்ணிக்கிறாங்கன்னே தெரியல. ஆமா, எவ்வளவு ஃப்ளோ பாருங்களேன், பயங்கரமா ஃப்ளோ போகுது, ஃபோர்ஸா போகுது. அப்படினாலே தண்ணி நிறைய இருந்தா தானே ஃபோர்ஸா போகும். அதுவுமே பயங்கரமா போகுது இல்லங்க. ஆமா, அதான் எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. இங்க தண்ணி நிறைய இருக்கிறதுனால இவங்களுக்கு கரண்ட்டுமே வந்து ரேர் தாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சைனா வந்துட்டு மிஞ்சி போனா 4 வாட்டி இல்ல 5 வாட்டி கரண்ட் போயிருக்கும். அந்த 4 கோர்ஜஸ் டேம் சொல்றாங்களே, அந்த கோர்ஜஸ் டேம் அதுதான். அங்கதான் வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ற இடம். அதுக்கு நம்ம போவோம், ஒரு வாட்டி போலாம். அங்க இருந்து தான் எலக்ட்ரிசிட்டி வந்து அவங்க அப்படி விதமா ப்ரொடியூஸ் பண்றாங்க. நான் சைனா வந்ததுக்கே ஒரு 5 வாட்டியோ இல்ல 6 வாட்டியோ தான் வந்து கரண்ட் போயிருக்கும். அதுக்கு மேல போயிருக்கே இருக்காது. அதுவும் எதுக்கு அப்படின்னா வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க, மெஜாரிட்டி மெயின்டெனன்ஸ் தான். ஒரே ஒரு வாட்டி மட்டும் ஏதோ ஒரு இடத்துல இதாகிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து சொல்லிடுவாங்க, இந்த டைம்குள்ள ரிப்பேர் பண்ணி வந்துரும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு வாட்டியுமே அதுக்கு முன்னாடியே தான் வந்திருக்கு. இப்போ ஒரு ஈவினிங் 6 மணி அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3-3:30 கூட வந்துடும். இல்ல அது கண்டிப்பா மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணி தானே ஆகணும். நம்ம ஊர்லயுமே சொல்லுவாங்கல்ல, மராமத்து பணிகள் இருக்கு, அதனால வந்து கரண்ட் நிப்பாட்டுறோம். அந்த மாதிரி பண்ணும்போது தாங்க நின்றுருக்கு கரண்ட். நார்மலா கரண்ட் நின்றதெல்லாம் கிடையாது. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி ஒரு வாக் போகலாம். இன்னைக்கு மத்தியானத்துலேருந்தே அப்படியே கார்லேயே ட்ராவல் பண்ணி வந்ததுனால அப்படி ஒரு வாக் போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். இது குவைட் அவுட்டர் ஏரியா மாதிரி இருக்குங்க. இங்கே பாருங்களேன், ஐ மீன் லைக்
ஆளுங்க இருக்காங்க. பட் அலிசா இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, வெஸ்ட் ஆஃப் சைனா மீன்ஸ் வெஸ்ட் சிச்சுவான் ஏரியாவுக்கு தான் நாங்கள் இப்போ வந்திருக்கோம். நாங்கள் இருக்க சிச்சுவான் ப்ராவின்ஸில். இதுலேயே வந்து இன்னொரு சைடு ரோடும் வந்து இருக்கான். அந்த பக்கம் போனோன்னா நிறைய டூரிஸ்ட் இருப்பாங்க. இந்த சைடு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் டூரிஸ்ட் இருப்பாங்கன்றனால இந்த பக்கம் ப்ரிஃபர் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. நீங்களே பாருங்கள், ரோடு அனாமத்து காடு மாதிரி இருக்குது. யாராவது இப்போ நாங்கள் நடந்து வரும்போது ஒரே ஒரு கார் நம்மளை பாஸ் பண்ணி போச்சு, கரெக்டாங்க? அவ்வளோதான், மித்தபடி இல்லை. இவ்வளோ கொஞ்சம் இந்தமான ஏரியாலையுமே வந்து ஹோட்டல்ஸ் எல்லாம் அங்கங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே சார்ஜ் போடுறதுக்குமே இருக்குது. சைனாவில் வெஹிக்கிள்ஸ் வந்து ஜாஸ்தி. அதே மாதிரி ஹைப்ரிடும் வந்து இருக்குது. ஆயிலும் இதுவும் சார்ஜும் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து சார்ஜ் போடுறதுக்கானது வச்சுருக்காங்க பாருங்களேன். 2 இடம் வச்சுருக்காங்க. 4 கார் சார்ஜ் பண்ணிக்கலாங்களாங்க. இப்போ தான் அலிசா வந்து சொன்னாங்க 80 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா வந்து இவங்க சார்ஜ் பண்ணுறாந்தா ஒரு 20 யுவான் 25 யுவான்குள்ளே வந்துருமா. 80 கிலோமீட்டருக்கு அளவுக்கு சார்ஜ் இங்கே போடுற மாதிரி இருந்தால் அவ்வளோ காசு வரும் அப்படின்னாங்க. இது 80 கிலோமீட்டர் அவங்க ட்ராவல் பண்ணணும்னா அதுக்கு அவங்க வந்து பெட்ரோல் போடணும்னா, கேஸ் ஃபுல் என்ன ஆயில் பெட்ரோலோ டீசலோ ஆயில் வந்து பண்ணணும் அப்படின்னா வந்து 100 ஆரம்பிக்கு மேலே வந்து வருமா. அதனால வந்து மோஸ்ட்லி சார்ஜே வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. பரவாயில்ல, இவ்வளோ தூரம் வந்து அவுட்டர் ஏரியாலையுமே வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கானது இருக்குல்ல. ஆக்சுவலாக இப்போ நம்ம வீட்டுக்கிட்டேயே ஒன்று சார்ஜ் பண்ணுறதுக்கானது ஒன்று செட் பண்ணியிருக்காங்கங்க ரீசெண்டாங்க எங்கள் வீட்டுக்கிட்டே வந்து கொஞ்சம் பக்கத்துலேயே வந்து செட் பண்ணியிருக்காங்க. சைனாவுக்கு நீங்கள் வரீங்கன்னா ஒரு ப்ராவின்ஸுக்குமே வந்து லோக்கல் டாக்ஸி சர்வீஸ் வந்து இருக்கும். அது ஒரு கலரில் இருக்கும். இப்போ நாங்கள் இருக்க செங்டு சிட்டியில் வந்து பச்சை கலர். அந்த டாக்ஸி வந்து சார்ஜ் போடுறதுக்காகவே இப்போ வச்சுருக்காங்க, செட் பண்ணியிருக்காங்க. நான் முடிஞ்சால் நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு ஒரு வாட்டி காட்டுறேன். நான் வாங்க அப்படியே போகலாம். சூப்பராக இருக்குது, காற்று சில்லுன்னு வருது, என்ன ஒன்று குளிருது, அப்படியே செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், மரம்லாம் பயங்கரமாக இருக்குது. அப்படியே சும்மா ஒரு வாக் அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இந்த ஏரியா வந்து சைனாலே வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டி இருக்கிற ஏரியா. கொஞ்சம் திபெத்தியன்ஸ், அப்புறம் வந்து சைனாலே வந்து நிறைய வகைகள்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. தாங் பீப்புள் வந்து இங்கே நிறைய பேர் இருக்காங்களாம். ஸோ மைனாரிட்டி பீப்புள் இருக்கிற இடங்கள் அப்படின்றனால இந்த கவர்மெண்ட் வந்து இந்த பீப்புளுக்கு கொஞ்சம் பாலிசிலாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருக்காங்க. நல்ல பாலிசிஸாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அலிசா வந்து சொன்னாப்புல. இப்போ ஸோ நம்ம வந்து இப்போ சுற்றி பார்க்குற ஏரியாவே வந்து சைனாலே மைனாரிட்டி கம்யூனிட்டி பீப்புள் இருக்கிற ஏரியா பக்கம் தான் நம்ம போகிறோம். இப்போ இங்கே வந்து ஓவரால் சைனாவில் வந்து ஹான் டைனாசிட்டி, அந்த ஹான் டைனாசிட்டி தான் ஒரு 90% இருப்பாங்க. ஒரு 10%ல வந்து மிச்ச டைனாசிட்டி பீப்புளெலாம் வந்து இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அலிசா சொன்னாப்புல, இன்னும் நீ உள்ளெல்லாம் போயிட்டு அப்படின்னா வந்து கிராமங்களில் சின்ன பிள்ளைங்களை பார்க்கலாம். அவங்களாம் ஃபாரினர்ஸை பார்த்துருக்கவே மாட்டாங்க. இங்கிலீஷ்லாம் அந்தளவுக்கும் வந்து பேச தெரியாது. சரி நீ பார்ப்ப அப்படின்னாங்க. நம்ம நாளைக்கு போவோம், இப்போ பார்ப்போம். அப்படி தான் அப்படியே சும்மா இங்கே பாருங்க, நம்ம ஊரில் சும்மா எம்டி லேண்டே பார்க்குறது இது ரொம்ப ஹார்டு இல்லை. எம்டி லேண்டு இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு சொந்தம். பெருசாக போட்டு அது இதில் லேண்டு வாங்கி போட்டுருவாங்க ஊர்லெல்லாம். எல்லாம் அந்த கல் வச்சு லேண்டு வாங்கி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பராமரிப்பு இல்லாமல் அது பாட்டுக்கு புல்லுலாம் முளைச்சி கிடக்கும் பற்றி அது மாதிரி இருக்குது பார்க்குறது. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இங்கே வந்து பார்க்குறேன். ஆமாம், ரைட்டு, அப்படியே கிடக்கு. இதெல்லாம் கவர்மெண்ட்டோட நிலம் தானே. அவங்களுக்கு எப்போ வேணுமோ என்ன கட்டணுமோ டக்குன்னு அப்படியே இது பண்ணி விட்டு அப்படியே பண்ணி விட்டுருவாங்க. ஆடாடாடாடா. சரி அப்படியே போகலாம், வீட்டுக்கு போகலாம். நாளைக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்றத வீட்டுக்கு போகலாமா, பழக்க தோசத்தில் சொல்கிற மாதிரி அப்படியே ஹோட்டலுக்கு போகலாம். நாளைக்கு என்ன பண்ணுறோன்றதை பார்க்கலாம். ஸோ அப்படியே ரோட்டு பக்கமாக நடந்து வந்தால் ப்ளம் ட்ரீ வந்து இங்கே இருக்குங்க. இந்த ரோடு சைடில் நீங்கள் பாருங்கள், இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து ப்ளம் ட்ரீ தான். இந்த ட்ரீயும் இருக்குது. பட் அதில் வந்து ரொம்ப குட்டி, ஒரு நிமிஷம் இருங்க, ரொம்ப குட்டியாக இருக்குது. அதனால் ஸ்டாலின் வந்து அங்கே வந்து பழுத்து இருக்குது அப்படி சொல்லி பிக் பண்ண போகிறாப்புல. ஸ்டாலின் எத்தனை பிச்சிருக்கிறீங்க? 2 தான் எட்டுற மாதிரி இருக்கு. 2 தான் எட்டுற மாதிரி இருக்கா? காட்டுங்க. வா, ஆனா இது நல்லா கனிஞ்சிருச்சு. இந்த பழம் கனிஞ்சிருச்சா? இது we can eat, I think. Chayo, you can do it. Oh, that side we have more. Oh my god. That I have to go that side. But we should not go. There is a fence here. ஐயோ, கை கெட்டுற தூரத்துல ப்ளம் இருந்தும் சாப்பிட முடியவில்லையே. Hey, here one. Can you take it? Here one. Here one. I can't go there. No, போக முடியலையா? ஏறி குதிச்சா எல்லாத்தையும் போயிடுவேன். No. Here. இங்கேயும் ப்ளம் நிறைய இருக்குங்க. அந்த சைடும் ப்ளம் ட்ரீ இருக்கு. அலிசா, this throughout the area is plum tree, அலிசா. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபரெண்டா தான் இருக்கும். ஐயோ, such a big one Big one, but No, it's not different. right. ஐயோ, செம்ம பெருசா இருக்கு.
நாட் ரைட். So, oh, it's ripe, ரா. Hey, it's ripe. அது காஞ்ச காய், இது நல்லா பழுத்து. இதெல்லாம் பழுத்திருக்கு. பறிக்கலாமா? பறிங்க. என்ன வெளியில தானே இருக்கு. சும்மா கீழே தானே விழுக போகுது. நம்ம சும்மாலாம் விழாது. ஐயோ, ஸ்டாலினை தான் இப்ப பறிக்கிறதுக்கு விட்டாச்சு. என்ன சொல்றாங்க? What she saying? 你们要干什么？ What you're doing? What you're doing? ரோட்ல அனாமத்தா தானே கிடக்கு பிளம், பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பக்கம் ஒரு வண்டி ஓட்டிட்டு ஒரு ஆண்டி ஒருத்தவங்க போறாங்க. என்ன பண்றீங்க அப்படின்னாங்க. அலிசாட்ட சொல்லிட்டு அவங்க வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பறிச்சுட்டு வந்துட்டாப்ல ஸ்டாலின். எத்தனை பறிச்சிருக்கீங்க? 2 தான் நல்லா இருக்கு. ஏங்க இத கூட பறிக்க கூடாதாங்க? இது ரோட்ல அனாமத்தெல்லாம் இல்ல. மேபி இந்த வேலிலாம் போட்டு வச்சிருக்காங்க பாரு. யாராவது ஏதாவது பயிரிட்டு வச்சிருப்பாங்களா? ஹோட்டலுக்கு சொந்தமா இருக்கும் அந்த இடம். ஓ மேபி ஓகே ஓகே, சரி வாங்க அப்படியே போவோம். மொத்தம் அப்படி போட்டு வச்சிருக்கோம். எப்பா சைனால இப்படி ஒரு எம்டி ரோட பார்க்கவே இல்லப்பா. நான் நம்மளும் இத்தனை வருஷமா இருக்கும். ரைட், ஓகே வாங்க அப்படியே போவோம். வேறே வெளியில எல்லா வேரும் வெளியில இருக்குல்ல, அப்படியே அந்த இடத்துல தொங்குற மாதிரி தான் இருக்கு மரம். ஏதோ கல்லுலாம் அங்கனாங்கன்னா பிடிச்சிக்கிட்டு அப்படியே நிக்கிற மாதிரி இருக்குல்ல. ஆணி வேர் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். உள்ளுக்குள்ள இருக்கும். ஏங்க போற வழியில மேல விழுந்துராது? அது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா உள்ள ஆணி வேர் இருக்கும். சைடு தான் வந்து ஃபுல்லா அரிச்சு மழை பெஞ்சு ஆனா குறிப்பிட்ட நாள்ல விழுந்துரும்ல. ஆமா. பா நீங்க பறிச்ச பிளம் தின்னுட்டேன்ப்பா. கொஞ்சம் புளிப்பு, கொஞ்சம் கசப்பு, கொஞ்சம் இனிப்பு. ஆனா அறுசுவை இல்ல 3 சுவை கலந்துருக்கு. ஆனா வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நல்லா இருக்கு. இந்த பக்கம் வேலியெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க. போகக்கூடாது போல அந்த பக்கம்லாம், அதனால வேலி போட்டு வச்சிருக்காங்க. வாக்கிங் முடிச்சுட்டு அப்படியே நம்மளோட ரூமுக்கும் வந்து வந்தாச்சுங்க. தூங்கி எந்திரிச்சு அடுத்த நாள் காலையில் கிளம்பி ஒரு இடத்துக்கு வந்து போனோம். அது சைனாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்டான இடம்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துக்கு போனோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, போயிட்டு வந்ததுக்கப்புறம் உயிர் பயத்தை காட்டிட்ட பரமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அது என்ன அப்படின்றதையும் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் அதில் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.